இந்த 4 நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன பேட்டர்ன்ல வரன் அமையும் அப்படின்றதுக்கு ரூல் இருக்குது, ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா சொல்றேன், ஆடியன்ஸ் வந்து நோட் பண்ணிக்க சொல்லுங்க. அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி இந்த 4 நட்சத்திரத்துல யார் இருக்கணும்னா 4ஆம் அதிபதியோ அல்லது 12ஆம் அதிபதியோ இருக்கணும். அப்படி இருந்தாதான் இவங்களால மருத்துவத்துறையில இருந்து ஒரு வரனை தேடி கல்யாணம் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. இவங்க ஆணா இருந்தா மனைவி, இவங்க பெண்ணா இருந்தா கணவன். அவங்க ஜாதகங்களால தாராளமா செக் பண்ண முடியும். அப்புறம் இதுல ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், இப்ப நான் சொன்ன இந்த ரூல் இருக்குல்ல, இது எல்லாமே ரேண்டமா நீங்க ரைட்டிங் ஃபீல்ட்ல இருந்தா உங்களுக்கு இப்படித்தான் கணவன், இப்படித்தான் மனைவின்னு நான் சொல்றேன். உங்களால செக் பண்ண முடியுமா, முடியாதா? கண்டிப்பா. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேசலாம்னு இருக்கோம் சார். ஓகே ஓகே. நம்ம டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு கேள்வி நான் நினைக்கிறேன். ஓகே, மேரேஜ் பத்தி சொல்லுங்க சார். ஓகே, மேரேஜ் உங்களுக்கு மட்டும் பிடிச்ச கேள்வி கிடையாது, 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேள்வி தான். ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க கேள்வி, பல பேர் விருப்போடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற கேள்வியும் கூட. இதில் வந்து என்ன ஒரு சிக்கல் காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஜாதகத்தினுடைய அணுகுமுறை வந்து 2 விதம். ஒன்று வந்து பொருத்தம். பொருத்தம்னா என்னன்னா, 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்களுடைய திருமண வாழ்க்கை, கணவன் மனைவியா அவங்களுடைய பாண்டிங் வந்து ஒழுங்கா இருக்குமா இல்லையான்னு செக் பண்றது. ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து பொருத்தமே பார்க்கறது. ஆனா இவங்க வந்து இந்த பொருத்தத்தையே எப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா எனக்கு பிசினஸ் நல்லா இருக்குமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா எனக்கு ஆயுள் நல்லா இருக்குமா, ஆரோக்கியம் நல்லா இருக்குமா, அதாவது அவங்க ஜாதகத்தை வச்சு இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணா எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்குமா, சிறப்பா இருக்குமா, எங்களுக்கு வந்து யோகம் இருக்குமா, ஓகேங்களா? அந்த மாதிரி ஆணுக்கு பெண்ணும் சரி, பெண்ணுக்கு ஆணும் சரி, அவங்க ஜாதகத்தை வச்சு நம்ம லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கறத வந்து பொருத்தம்ன்ற மாதிரி மாத்திட்டாங்க. ஆக்சுவலா பொருத்தம்ன்றது அது கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலயும் நல்லது கெட்டது கலந்தா இருக்கும். லைஃப் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஒரு பிசினஸ்னா ஒரு பிசினஸ் 30 வருஷமும் கொடிக்கட்டி எல்லாம் பறந்துட்டு எல்லாம் இருக்காது. ஓகேங்களா? அதுலயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பர்சனல் லைஃப்லயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். குடும்ப சூழல்ல நல்லது கெட்டது இருக்கும், புறச்சூழல்ல நல்லது கெட்டது இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி என்ன நல்லது வந்தாலும், என்ன கெட்டது நடந்தாலும், என்ன ஏற்ற இறக்கம் இருந்தாலும் ஒருத்தர் கையை இன்னொருத்தர் விடாம புடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் பாண்டிங். ஓகேங்களா? அந்த பாண்டிங் இருக்குதான்னு ஜாதகத்துல பாக்குறதுக்கு பேரு தான் பொருத்தம். ஓகேங்களா? அதை வந்து நட்சத்திரத்துல பார்க்க முடியாது. ஏன்னா நட்சத்திரத்துல பாக்குறது 10 பொருத்தம். அந்த 10 பொருத்தம் வந்து வெறும் பேர் பொருத்தம் தானே ஒழிய அது ஜாதக பொருத்தம் அல்ல. அதுக்கும் ஜாதகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா? ஜாதகம்ன்றது பையனுக்கு 12 கட்டம் இருக்குல்ல, லக்னம் ஆரம்பிச்சு 12 கட்டம் இருக்கும். அவர் என்ன லக்னமோ அதான் 1ஆம் பாவம், அதுல ஆரம்பிச்சு 12 பாவம் இருக்கும், அதான் 12 கட்டம் இருக்கும். பொண்ணுக்கு ஜாதகத்துல 12 கட்டம் இருக்கும். இந்த முழு ஜாதகமும் பொருந்துதான்னு பாக்குறதுக்கு பேர் பொருத்தம். அந்த பொருத்தத்தினுடைய அடிப்படை நோக்கம், அடிப்படை பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாண்டிங். நான் சொன்ன மாதிரி 2 பேருக்கும் அந்த பிணைப்புன்றது இருக்கா, அந்த பிணைப்புக்கான அமைப்பு இருக்கா, பொருத்தம் இருக்கா. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தர் விட்டுறக்கூடாது, விட்டு கொடுக்காம இருக்கணும். அதுக்கு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனைவி சரியில்லாத சில கணவன்கள் விவாகரத்து கொடுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. கணவன் சரியில்லாத எத்தனையோ மனைவிகள் இன்னைக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்கள சும்மா என்ன சொல்றது, ஒரு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு லவ்னு சொல்லுவாங்கல்ல, அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு காதலிக்கிறேன்ற மாதிரி, நான் அவங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன தப்பு பண்ணாலும் இவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி போயிடுறாங்க. ஓகேங்களா? அதுதானே பாண்டிங். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அதுதானே முக்கியம். கணவன் மனைவின்னு சொல்றதை விட அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப்புக்கு அது ரொம்ப முக்கியம். அப்படி ஒருத்தரை இன்னொருத்தர் பேலன்ஸ் பண்றதை பார்த்து வளர்ற குழந்தைங்க தான் மெச்சூரிட்டியோட வளரும். ஒரு சின்ன சண்டைக்கெல்லாம் வந்து நான் போடுறேன், என்னோட அப்பா வீட்டுக்கு போடுறேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போடுறேன், நீ என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து வளர்ற குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஓகேங்களா? முதல்ல குழந்தைகள் வரைக்குமே இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் தாங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த பாண்டிங் இருக்குதான்னு யாரும் பாக்குறது கிடையாது. சோ இதுக்கு பேர் வந்து பொருத்தம். ஆனா இந்த பொருத்தம் இது ஒரு கேட்டகரி. இந்த பொருத்தம் இல்லாம இன்னொரு ஸ்டேஜ் ஒண்ணு இருக்குது, அதுக்கு பேர் கொடுப்பனை. அதை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம். கொடுப்பனையில வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பொருத்தம்ன்றது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை, 40 வருஷ திருமண வாழ்க்கை, அதுல வந்து பாண்டிங் ஒழுங்கா இருக்குதா, ஒழுங்கா இருக்குமான்னு பாக்குறதுக்கு பேரு பொருத்தம். திருமண கொடுப்பனைன்றது என்னன்னா, முதல்ல அது கல்யாணத்துல முடியணும். ஓகேங்களா? அப்படி பார்த்தா ஜோதிடர் பொருத்தம் பார்த்து கொடுக்குற எத்தனையோ வரேன் கல்யாணத்திலேயே முடியறது கிடையாது. நிறைய வர நிச்சயதார்த்தத்திலேயே பிரேக்கப் ஆயிடுது, நிறைய வர நிச்சயதார்த்தம் வரைக்குமே போறது கிடையாது. ஓகேங்களா? இப்ப பெரியவங்க சண்டை போட்டு வரனை முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? அது வந்து என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கொடுப்பனைன்றது என்னன்னா, முதல்ல இந்த 2 வரனை சேர்த்து வச்சா கல்யாணத்துல முடியணும்ல.
ஓகேங்களா? அதுக்கு பாக்குறதுக்கு பேர் தான் கொடுப்பனை. அந்த கொடுப்பனையில வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில பேட்டர்ன் இருக்குது. இன்னென்ன நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இன்னென்ன தொழில் பண்றவங்க, அவங்களுக்கு இன்னென்ன மாதிரி தான் ஜாதக அமைப்பு வரும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து நம்ம வந்து டிஎன்ஏ பேட்டர்ன் வச்சு நம்ம எடுத்துட முடியும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு சுவாதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. ஓகேங்களா? சும்மா ரேண்டமா எடுத்துப்போமே. சுவாதி அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, அவிட்டம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, உத்தரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, ரோகிணின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. நல்லா கவனிங்க, எத்தனை நட்சத்திரம் சொல்லியிருக்கேன்? 4 நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கேன். ரோகிணி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், சுவாதி மற்றும் அவிட்டம். 27 நட்சத்திரத்துல சும்மா ரேண்டமா ஒரு 4 நட்சத்திரம் நம்ம எடுத்துட்டோம். இப்ப இந்த 4 நட்சத்திரத்துக்கு வரன் எப்படி அமையும் அப்படின்னு ஒரு கேள்வி, சும்மா ஜெனரலா. ஓகேங்களா? இந்த 4 நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன பேட்டர்ன்ல வரன் அமையும் அப்படின்றதுக்கு ரூல் இருக்குது, ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா சொல்றேன், ஆடியன்ஸ் வந்து நோட் பண்ணிக்க சொல்லுங்க. நோட் பண்ணிட்டு இப்ப இந்த ப்ரோக்ராமை பாக்குற ஆடியன்ஸ்ல 2 விதமான ஆடியன்ஸ் இருப்பாங்க. திருமணமானவங்க இருப்பாங்க, திருமணம் ஆகாம இப்பதான் திருமணத்துக்கு பாத்துக்கிட்டு இருக்கவங்க இருப்பாங்க, லவ் பண்றவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஜாதகம், கணவரோட ஜாதகமோ மனைவியோட ஜாதகமோ வெறும் ராசி நட்சத்திரம் மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. டீடைலா அவங்க வந்து ஜாதகத்தை பார்த்து இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நம்ம இந்த ஃபார்முலா சொல்லும் பொழுது ஏற்கனவே திருமணமானவங்க அதை செக் பண்ண முடியும்ல, கண்டிப்பா அதை கிராஸ் செக் பண்ண முடியும்ல. ஓகேங்களா? அதுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, இந்த 4 நட்சத்திரத்துக்கும் சூரியன் கர்மா சந்திரன் கர்மா கொண்டவர்கள் தான் கணவனாவோ மனைவியாவோ வருவாங்க, வரணும். அதான் ரூல். நீங்க சொன்ன இந்த 4 நட்சத்திரத்துக்கும், ஆமா, சுவாதி, அவிட்டம், உத்தரம், ரோகிணி, இந்த 4 நட்சத்திரத்துக்கும் 2 கர்ம பதிவுல பிறந்தவங்க தான், ஜாதகத்துல கொண்டவங்க தான் அவங்க கணவனாவோ மனைவியாவோ அமைய வேண்டும். அது பேட்டர்ன். இது உங்களால மாத்த முடியாது. ஓகேங்களா? சூரியன் கர்மால ஒரு கனெக்ஷனும் சந்திரன் கர்மால ஒரு கனெக்ஷனும் வந்தே தீரும். ஓகேங்களா? அதுக்கான காம்பினேஷன்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்துருவோம். மீனம்ன்ற வீடு, கன்னின்ற வீடு, துலாம்ன்ற வீடு. என்னென்ன 3 வீடு சொல்லியிருக்கேன்? மீனம், கன்னி, துலாம். இந்த 3 வீடும் லக்னமா அமையிறது. மீன லக்னம், துலா லக்னம், கன்னி லக்னம். லக்னமா அமையிறது. அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு லக்னம் விழுந்து அந்த லக்னாதிபதி போய் துலாம்ல, லக்னாதிபதி போய் கன்னில, லக்னாதிபதி போய் மீனத்துல போய் உட்கார்றது. இப்போ ஒருத்தர் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காரு. ஓகேங்களா? பங்குனி மாசத்துல பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. சூரியன் வந்து மீனத்துல இருக்கும். அப்ப லக்னாதிபதி போய் மீனத்துல உட்கார்ந்த கணக்கு. இப்போ ஒருத்தர் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காரு, ஐப்பசி மாசத்துல பிறந்திருக்கான்னு வச்சுங்க, சூரியன் வந்து துலாம்ல இருக்கும். அப்ப லக்னாதிபதி துலாம்ல இருக்குன்னு கணக்கு. ஓகேங்களா? இது ஒருத்தர் கடக லக்னத்துல பிறந்திருக்காரு, ஆனா கன்னி ராசி, அப்ப லக்னாதிபதி சந்திரன் போய் கன்னியில இருக்காருன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ரூல் என்னன்னா, ஒண்ணு கன்னி, துலாம், மீனம் லக்னமா அமையணும், இல்லைன்னா லக்னாதிபதி வேற எந்த லக்னாதிபதியாவது வந்து கன்னியில, துலாம்ல, மீனத்துல உட்காரணும். இது ரூல் நம்பர் 1. ஓகேங்களா? அடுத்து ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 என்னன்னா கிரக சேர்க்கை. ஓகேங்களா? கிரக சேர்க்கைனா லக்னத்திலேயே கேது, லக்னத்திலேயே ராகு, லக்னத்திலேயே சுக்கிரன். லக்னத்திலேயே கேது, லக்னத்திலேயே ராகு, லக்னத்திலேயே சுக்கிரன். லக்னாதிபதி கூட கேது, லக்னாதிபதி கூட ராகு, லக்னாதிபதி கூட சுக்கிரன். பார்வை சேர்க்கை எப்படி இருந்தாலும் சரி கனெக்ட் ஆகுறது. லக்னம் லக்னாதிபதி கூட 3 கிரகம் தொடர்பு கொள்றது. எய்தர் ராகு அல்லது கேது அல்லது சுக்கிரன். ஒண்ணு கேது சுக்கிரன், இல்ல ராகு சுக்கிரன், அந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி 3 கிரகத்தினுடைய தொடர்பு லக்னம் அல்லது லக்னாதிபதி கூட ஏற்படுறது. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, பாவ சேர்க்கை சொல்லுவோம்ல, ஒரு வீட்டு அதிபதி இன்னொரு வீட்டுல போய் உட்காந்துருப்பாங்களே, அந்த மாதிரி பாவ சேர்க்கையில 1, 6, 12, 1, 7, 12, 1, 6, 7, 12 பாவ சேர்க்கை. அதுல ஏதாச்சும் ஒரு சிக்ஸாக் கனெக்ஷன், 1, 6, 12, 1, 7, 12, 1, 6, 7, அந்த மாதிரி சிக்ஸாக் கனெக்ஷன் பாவ சேர்க்கையில. ஓகேங்களா? அடுத்து நட்சத்திர சேர்க்கை. நட்சத்திர சேர்க்கை என்னன்னா, நான் வந்து ஒரு 2 செட் ஆஃப் நட்சத்திரம் சொல்றேன், ஒரு 8 நட்சத்திரங்கள். அது என்ன நட்சத்திரம்னா, அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி. அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி. அடுத்த செட் ஆஃப் நட்சத்திரம் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இந்த 8 நட்சத்திரத்துக்குள்ள ராசி நட்சத்திரமோ லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ அமையிறது. ஓகேங்களா? இப்போ அப்ப நீங்க கேட்கலாம், சார் சாய்ஸ் வந்து 4 சொல்லிட்டீங்க, அப்ப இந்த 4க்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு வந்துருமே, காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்துருமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து எத்தனை பேருக்கு காம்பினேஷன் சொல்றோம்? பொதுவா ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த 30 கோடி பேருக்கு நம்ம காம்பினேஷன் சொல்றோம், அட்லீஸ்ட் 25 கோடி பேர். ஓகேங்களா? ஒரு நட்சத்திரத்துல ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில 25 கோடி பேர் ஒரு நட்சத்திரத்துல இருப்பாங்க. அப்ப ரோகிணி வந்து 25 கோடி, உத்தரம் 25 கோடி, சுவாதி 25 கோடி, அவிட்டம் 25 கோடி, 100 கோடி மக்களுக்கு நம்ம காம்பினேஷன் சொல்றோம். ஓகேங்களா? உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம சொல்றோம், நம்ம பார்த்தது சில லட்ச ஜாதகங்கள். ஓகேங்களா? ஆனா பேட்டர்ன் நம்ம அதை வச்சு சொல்றோம். இப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க இதை செக் பண்ண முடியுமா? முடியாதா? கண்டிப்பா
இப்போ நீங்க சொன்னதை வச்சு பாக்குறப்ப அவங்க செக் பண்ணா கரெக்டா 4 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 4 நட்சத்திரங்கள்லயும் அவங்களால ஈஸியா அவங்களுக்கு இவங்க ஆணா இருந்தா மனைவி, இவங்க பெண்ணா இருந்தா கணவன், அவங்க ஜாதகங்களால தாராளமா செக் பண்ண முடியும். அப்புறம் இதுல ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், இப்ப நான் சொன்ன இந்த ரூல் இருக்குல்ல, இது எல்லாமே முதல் திருமணத்துக்கு. நிறைய பேருக்கு அந்த வித்தியாசமே தெரியாது. ஓகேங்களா? 2வது கல்யாணம் பண்றவங்க உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பாங்க. 2வது திருமணத்துக்கான பாவமே வேற, அதுக்கான கர்ம தொடர்பே வேற. இப்ப நம்ம பேசுறது வந்து அன்மேரிடா இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இப்ப திருமணத்துக்கு அப்பா பதிவு பண்ணிருப்பாங்க, மேட்ரிமோனி அந்த மாதிரி சைட்ஸ்ல பதிவு பண்ணிருப்பாங்க, பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க, பையன் தேடிட்டு இருப்பாங்க, லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க இருப்பாங்க, ஓகே, குடும்பஸ்தர்கள் இருப்பாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ், அது சம்பந்தப்பட்ட காம்பினேஷன் இப்ப நம்ம பேசுனது. நீங்க சொல்றது வந்து முதல் திருமணம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நீங்க சொன்ன இந்த விஷயம். ஆமா, 2வது திருமணத்துக்கான காம்பினேஷனே வேற. ஆமா, அத பாக்குற முறையே வேற. அப்போ இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை உங்களால பிரேக்கே பண்ண முடியாது, இந்த ஃபார்முலாவை உங்களால மாத்தவே முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ வந்து ஒருத்தர் வந்து பத்திரிகை துறையில இருக்கிறாருங்க. இப்போ ஒரு நபர் வந்து பத்திரிகை துறையில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து இப்ப அவரோட ஜாதகம் இப்ப நான் பார்க்கல. அவர் வந்து இப்ப எந்த துறையில வேலை பார்க்கறாரு, மீடியா துறையில வேலை பார்க்கறாரு, குறிப்பா எழுத்து துறையில டாக்குமெண்ட் அந்த கண்டென்ட் எல்லாம் ரைட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த துறையில அவர் இருக்கிறாரு. டப்பிங் துறையில இருக்காரு, பத்திரிகை துறையில இருக்காரு, எழுத்து துறையில இருக்கிறாரு. இப்போ இவர் எழுத்து துறையில் இருக்காருல்ல, எழுத்து துறையில இருக்கிற ஒரு நபருக்கு இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு கொண்ட மனைவியோ கணவனோ தான் அமையணும்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. சோ அதை வச்சு இவங்களால வரவங்க ஜாதகத்தை வச்சு ஃபில்டர் பண்ணிக்க முடியும். வரனே அதுக்குள்ளதான் வரும். இவங்க நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு, கரெக்டா? அதுல அவங்களால மேக்ஸிமம் இப்ப நம்ம சொன்ன மாதிரி ராசி நட்சத்திரம் லக்ன அமைப்பை ஃபில்டர் பண்ணிட முடியும். இவங்க தொழிலுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இப்ப ரெண்டையும் வச்சு ஃபில்டர் பண்ண முடியுமா? முடியாதா? கண்டிப்பா. அதே மாதிரி அந்த பேட்டர்ன் நான் என்னன்றதை நான் சொல்றேன். இப்போ ஒருத்தர் பத்திரிகை துறையில இருக்காரு, எழுத்து துறையில் இருக்காரு, கண்டென்ட் ரைட்டரா இருக்கிறாரு, டாக்குமெண்ட் ரைட்டரா இருக்கிறாரு, பத்திரப்பதிவு பிரிண்டிங் துறையில இருக்கிறாரு, எழுத்து துறையில இருக்கிறாரு, லிட்ரேச்சர் துறையில இருக்கிறாரு. அவருக்கு அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவி அவங்க கட்டத்துல 12 கட்டத்துல 4ஆம் பாவமோ 12ஆம் பாவமோ புதன் கர்மாவோட சம்மந்தப்பட்டு இருக்கணும். இருந்தாதான் இவருக்கு அவங்க மனைவி, இருந்தாதான் இவருக்கு அவங்க கணவன். இல்லைன்னா அவங்களால இவங்களை திருமணம் பண்ண முடியாது. அது இல்லாத ஒரு ஜாதகத்தை இவங்களால கல்யாணம் பண்ண முடியாது, கைப்பிடிக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்னென்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி, நல்லா கவனிங்க, 4ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் உங்களுக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், பூராட நட்சத்திரத்தில் இருக்கணும். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது, எதர் 4ஆம் அதிபதி அல்லது 12ஆம் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கணும்? ரோகிணி உத்தரம் பூராடம் நட்சத்திரத்துல இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு பாவச்சேர்க்கை இருக்கணும். என்ன பாவச்சேர்க்கைன்னா 4 10 12 10 இந்த பாவச்சேர்க்கை இருக்கணும். 4 10 12 10 இந்த பாவச்சேர்க்கை இருக்கணும். இந்த உலகத்துல மீடியா துறையில, அதுவும் ரைட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில எத்தனை பேர் இருப்பாங்க? கவிஞர்கள் தான் எழுத்தாளர்கள் தான், கதை எழுதுறவங்க கதாசிரியர்கள் எழுத்தாளர்கள் தான். ஓகேங்களா? அப்புறம் டயலாக்ஸ் எல்லாம் எழுதுறவங்க, அந்த மாதிரி ரைட்டிங்ன்றது எத்தனையோ இருக்குது. அதுவும் பத்திரிகை துறை ஃபுல்லா ரைட்டிங் தான், பிரிண்டிங், பப்ளிஷிங், அந்த மாதிரி எத்தனை துறை இருக்குது. ஓகேங்களா? இப்ப பாட புத்தகத்தை எழுதுறவங்களும் அதுவும் சிலபஸ் எழுதுறவங்களும் அவங்களும் ரைட்டிங் ஃபீல்டு தான். இப்ப இந்த ரைட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க அத்தனை பேரோட ஜாதகத்தையும் நான் பார்த்தது கிடையாது. ஓகேங்களா? ஆனா நான் ரேண்டமா நீங்க ரைட்டிங் ஃபீல்ட்ல இருந்தா உங்களுக்கு இப்படித்தான் கணவன், இப்படித்தான் மனைவின்னு நான் சொல்றேன். உங்களால செக் பண்ண முடியுமா? முடியாதா? கண்டிப்பா. ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு இப்போ திருமணம் ஆகாம இப்போ இருப்பாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு வரன் தேடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களால அதை வச்சு ஃபில்டர் பண்ணிக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பா பண்ணிக்கலாம். 2 பேட்டர்ன் தான் சொன்னேன். என்ன 2 பேட்டர்ன் சொன்னேன்? 4ஆம் பாவம் 4ஆம் அதிபதி, 12ஆம் பாவம் 12ஆம் அதிபதி ரோகிணி உத்தரம் பூராட நட்சத்திரத்துல இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லை என்றால் 4 10 12 10 பாவ சேர்க்கை இருக்கணும். அதாவது 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறது, 12ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறது, 10ஆம் அதிபதி 4ல, 4ஆம் அதிபதி 10ல, 12ஆம் அதிபதி 10ல, 10ஆம் அதிபதி 12ல. இந்த காம்பினேஷன் இருந்தே இருக்கணும். இந்த காம்பினேஷன் இருந்தாதான் இவர்களுக்கு வரன் முடியும். அந்த வரனை தான் இவங்களால கல்யாணம் பண்ண முடியும், இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது. இப்படி நம்ம ஜாதகம் மட்டும் கிடையாது, நம்ம தொழில் மட்டும் கிடையாது, நம்ம அப்பா தந்தையுடைய தொழில் இருக்குல்ல, அது கூட வரவங்களோட ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகணும். அது எப்படி? அதுக்கான பாவம் வேற. இப்ப நம்மளுடைய தொழில் வந்து ஆப்பனண்டோட ஜாதகத்துல 4 12. அதே போல நம்ம தந்தையுடைய தொழில் துறை இருக்கும்ல, அது வந்து வரவங்க ஜாதகத்துல 8 12. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம தொழில், நம்ம தந்தையோட தொழில், நம்ம தாயோட தொழில் எல்லாமே வரவங்க ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம அம்மாவுடைய தொழில் வந்து வரவங்க ஜாதகத்துல 3 7, 3ஆம் பாவமும் 7ஆம் பாவமும்.
ஓகேங்களா? இப்படி இப்படி எல்லாமே, அதாவது நம்ம தொழில், நம்ம அப்பா அம்மாவோட தொழில், அதே மாதிரி அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு தொழில் இருக்கும்ல, அவங்களுடைய தொழில் நம்ம ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகணும். இப்போ ஒரு எதிராளி வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நீங்க மருத்துவத்துறையில வரன் தேடுறீங்க, ஒரு டாக்டரை நீங்க கல்யாணம் பண்ணணும், அல்லது நர்ஸை கல்யாணம் பண்ணணும், இல்ல பார்மசி மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும், பையனை கல்யாணம் பண்ணணும். மருத்துவ துறையில இருந்து ஒரு வரனை நீங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த கல்யாணம் நடக்கணும்ல ஃபர்ஸ்ட். அது நடக்கணும்னா நம்ம ஜாதகத்துல 4-12 கூட கேது இருக்கணும். 4ஆம் பாவத்து கூட 12ஆம் பாவத்து கூட கேது இருக்கணும். எதிர் 4லயோ 12லயோ கேது இருக்கணும், அல்லது 4ஆம் அதிபதி கூட கேது இருக்கணும், 12ஆம் அதிபதி கூட கேது இருக்கணும். அப்படி இல்லை என்றால் 4ஆம் பாவமோ 12ஆம் பாவமோ 6ஆம் பாவத்து கூட சம்பந்தப்பட்டு இருக்கணும். 4-6-12 4-6-12 இந்த மாதிரி பாவ சேர்க்கை இருக்கணும். அப்படி இல்லைன்னா 4ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது பூரட்டாதி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கணும். அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி இந்த 4 நட்சத்திரத்துல யார் இருக்கணும்னா 4ஆம் அதிபதியோ அல்லது 12ஆம் அதிபதியோ இருக்கணும். அப்படி இருந்தாதான் இவங்களால மருத்துவத்துறையில இருந்து ஒரு வரனை தேடி கல்யாணம் பண்ண முடியும். இல்லைன்னா முடியாது. இவங்க டாக்டரா இருந்தாலும் இவன் ஜாதகத்துல அந்த அனுமதி இருக்கணும். இதெல்லாம் அனுமதி, இதெல்லாம் ஜாதகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பர்மிஷன். ஆனா கொடுப்பனைன்னா நம்ம ஆட்கள் எப்படி நினைச்சுப்பாங்கன்னா, கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு நினைச்சுப்பாங்க. ஆகுமா ஆகாதான்றது பர்மிஷன் கிடையாது, அது தலையெழுத்து. நீங்க தலையெழுத்தை படிக்க கேட்குறீங்க, தலையெழுத்துன்னு ஒண்ணு ஜோதிடத்துல கிடையாது. விதின்னு சொல்றதுனாலே விதின்றது என்னன்னா வெறும் ரூல்ஸ் தான். என்னென்ன ரூல், ஒரு கேம்னு ஒண்ணு விளையாடுறோம், கேமுக்கு தானே ரூல்னு இருக்கு பாருங்க. அந்த ரூல்குள்ள நம்ம என்ன வேணா விளையாடிக்கலாம். ஓகேங்களா? அந்த ரூல்குள்ள நீ வந்து இப்படிதான் நீ விளையாடுவாய் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணிட்டு அது ப்ரெடிக்ஷன் ஆயிடும். ஓகேங்களா? சோ கேம்ன்றதோ அல்லது வாழ்க்கைன்றதோ நம்ம விதிகள்னு சொல்றது வெறும் ரூல் மட்டும்தான், அது தலையெழுத்து அல்ல. நீங்க சொன்னீங்க பேரண்ட்ஸோடது வந்து ரிப்ளேட் ஆகும்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப அது கூட பிறந்தவங்களுக்கு அதுவும் வருமா? கூட பிறந்தவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க முடியாது. ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்க முடியாதுன்னா, ஜோதிட பாஷையை பொறுத்த வரைக்கும் ஒரு கரு உருவாக்கி கலைஞ்சதுனால அது ஒரு குழந்தை கணக்கு. எனக்கு முன்னாடி ஒரு மிஸ்கேரேஜ் ஆயிருந்திருக்கலாம், ஒரு சிங்கிள் கர்ப்பச்செல் உருவாக்கி கலைஞ்சிருக்கலாம். அப்ப கணக்கு பிரகாரம் நான் 2வது பிள்ளை ஆயிடுவேன். வீட்டுல வந்து ஒரு குழந்தை இருந்தாதான் கூட பிறந்தவன்னு கிடையாது. கரு உண்டாயி அது சார் வீட்டுல ஒரு 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு அம்மாவுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 3 குழந்தைங்கன்னா 3 குழந்தைங்க மட்டும் கணக்கு கிடையாது. அந்த 3 குழந்தைங்களுக்கு இடையில ஏதாச்சும் அபார்ட் ஆயிருக்கும், அதுவும் கணக்குல வந்துடும். ஓகேங்களா? இப்ப மூத்த குழந்தை 5வது பாவம், 2வது பிள்ளை 7வது பாவம், 3வது குழந்தை 9வது பாவம், அடுத்தடுத்து அப்படி போயிட்டே இருக்கும். அது எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் ஒரு பிள்ளைக்கு அனுஜன் சொல்றாங்களே, அனுஜன்னா அடுத்த சகோதரர், இளைய சகோதரர், அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை. ஓகேங்களா? அனுஜன்றது வடமொழி சொல். சரிங்களா? அப்போ இப்ப இந்த 7வது குழந்தைக்கும், அது சாரி 2வது குழந்தைக்கும் 3வது குழந்தைக்கும் இடையில ஒரு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அது 9ஆம் பாவம் கணக்கு போயிடும். அடுத்து பிறக்கிற குழந்தை 11ஆம் பாவம். ஆனா நம்ம 9ஆம் பாவம் வச்சு கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த கணக்கு தப்பாயிடும்ல? கண்டிப்பா புரியுது. அதாவது நம்ம தப்பா கணக்கு பண்ணிட்டோன்றதுக்காக நீங்க ஜாதகம் போயின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. கணக்கு நம்ம கரெக்டா பண்ணணும். கரெக்டா தானே? அதனாலதான் பேரண்ட்ஸ் வச்சு நம்ம பசங்களுக்கு எடுக்கிறது கிடையாது. ஆனா பசங்களை வச்சு பேரண்ட்ஸ்க்கு எடுக்கலாம். ஏன் பேரண்ட்ஸ்க்கு எடுக்கலாம்னா, 4 குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா ஒருத்தர் தான். கண்டிப்பா பயாலஜிக்கல் ஃபாதர் அவங்க தான் பயாலஜிக்கல் மதர், அவங்க தான் பயாலஜிக்கல் ஃபாதர். அப்போ அந்த 4 குழந்தைங்களோட ஜாத்திலையுமே அப்பாவோட தொழில் இதுதான், அம்மாவோட தொழில் இதுதான். இப்படி இந்த தொழில் இருக்காருன்னா இந்த மாதிரி அமைப்பு ஜாத்துல இருக்கணும்ன்றது காமனா இருக்கும்ல. ஓகேங்களா? அதுதான் டிஎன்ஏ கனெக்டிவிட்டி.